எப்படி குளிர்காலத்தில் வந்து சூப்லாம் குடிக்கிறோம், நல்லா பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறது மாதிரி, வெயில் காலத்தில் நம்ம உடலுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன், ஃப்ளூயிட் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வெயில் காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசியில் தான் இருப்போம். இன்னும் பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும், தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஸோ பாடிக்கு அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கும்போது தான் உடல் வந்து குளிர்ச்சியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த வெயில் காலங்களில் சில வழிமுறைகள் இருக்குது. அப்போது இந்த வெயிலில் இருந்து இந்த வெயிலோட தாக்கம் உடல் அதிகமாக வராமல் இருக்க அந்த நீர்ச்சத்து இறைக்க நம்மளுடைய பட்டர் மில்க் ரொம்ப முக்கியமாக. டெய்லி வந்து ஒரு 2 கிளாஸ் மோர் குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இதனோட இளநீர் குடிச்சிக்கலாம். மறக்காமல் நீராகாரம் குடித்து உடலை வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் சூடாக அந்த டீயோ காஃபியோ குடிக்கிறாங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ண, அதுக்கு பதிலாக இதையெல்லாம் நம்ம குடிச்சிடலாம். இல்லைங்க இன்னும் ஈஸியாக நான் வேறு என்ன குடிக்கலாம், ஆனால் எனக்கு டீ காஃபி தான் குடிக்கணும், சூடாக தான் குடிக்கணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய டீ வகைகளை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வெந்தயம், நைட்டே 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு இதை தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக துளசி இலைகளோ இல்லை புதினா, ஸோ மின்ட் லீவ்ஸோ நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அதை ஆட் பண்ணி நம்ம காலையில் குடிக்கலாம்.